முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அந்த கைது நடவடிக்கையின் போது விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. இந்த விசாரணைகள் இன்னும் அதிகப்படுத்துவதற்காக மேலதிகமாக 72 மணித்தியாலங்கள் கோரப்பட்டது. இதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த அடிப்படையில் அவருடைய கைது நடவடிக்கை என்றது இப்பொழுது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் கருத்துக்களை வெளியிடுறதும் அவருக்கு எதிரான விமர்சனங்களும் அதிகமாகவே தொடர்ச்சியாகவே இருந்து வருது சமூக வலைதளங்களில். கைது செய்யப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் 2001ஆம் ஆண்டு அவருக்கு இராணுவத்தினரால் அவருக்கு பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட ஒரு துப்பாக்கி, சிறிய ரக துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட பாதாள உலக குழுக்கள் தலைவர்கள் ஒருத்தரான மாக்கந்துர மதுஷ்க்கு எதிராக செய்யப்பட்ட விசாரணைகளின் போது அந்த விசாரணைகளில் இந்த துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியினுடைய அதே சீரியல் இலக்கம், அதே துப்பாக்கி என்று அடையாளம் காணப்பட்டது. அந்த தொடர்ந்துதான் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த விசாரணை இப்பொழுது துரிதப்படுத்தப்பட்டு அவர் நேற்றைய நாளில் விளக்க அளிக்கும்படி சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விசாரணை திருப்திகரமாக இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் அவர் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டார். எனவே 72 மணித்தியாலத்துக்கு பிறகு அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படலாம் அல்லது விசாரணை காலம் நீடிக்கவும் படலாம். இது நீதிமன்றத்தினுடைய கையில் இருக்கு. எனவே இது ஒரு மிகப்பெரிய அளவாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பல அரசியல்வாதிகளுடைய இறுதி கட்டம் இது அப்படின்ற ஒரு நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. பல அரசியல், தமிழாக இருக்கட்டும், பல சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், கடந்த கால அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, நேரடியாக பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்டார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகள் தேர்தல் மேடைகளிலேயே வைக்கப்பட்டது. பலதரப்பட்ட விஷயங்கள், பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த அடிப்படையில் பல அரசியல்வாதிகளுடைய எதிர்காலம் இத்துடன் நிறைவுக்குள் வருகிறது என்ற பல தலைப்பின் கீழே நிறைய செய்திகள் பார்க்க கிடைத்தது. இது எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். இந்த விடயம் தொடர்பாக இன்னும் வருகின்ற நாட்களில் பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நேற்றைய நாளில் கண்டி மாவட்ட செயலகத்துக்கு விடுக்கப்பட்ட மின்னஞ்சல் மூலமான குண்டு தாக்குதல் அல்லது வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றது மிகப்பெரிய அளவாக நேற்று இரவு வரை தேடப்பட்ட, சோதனை செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் இதுவரையில் எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரையில் கைப்பற்றப்படலை, எந்த விதமான சந்தேகத்துக்கிடமான பொருட்களும் கைப்பற்றப்படலை. அது தொடர்பான கைது நடவடிக்கை கூட இதுவரையில் இடம்பெறல. ஆனால் இது தொடர்பான துரிதமான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக காவல்துறை பக்கமாக நேற்றைய செய்தியினுடைய மேலதிக செய்தியாக இன்றைய நாளில் வந்திருக்கிற செய்தியில் இருக்கு. அதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இந்த வரப்போற 2-3 நாட்கள் அதாவது வருகின்ற 36 மணித்தியாலங்களுக்கு மழை அச்சுறுத்தல் நாட்டின் பல பிரதேசங்களில் இருக்கும்னு சொல்லப்படுது. வருகின்ற 29ஆம் தேதியிலிருந்து இன்னும் அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஊவா, சப்ரகுமா, வடமத்திய மாகாணம், கிழக்கு மற்றும் வடக்கு பிரதேசங்களுடைய பல பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை அவதான நிலையம் முன்னறிவித்தல் கொடுத்திருக்காங்க. இது கடந்த காலங்களில் பரவலாக இந்த காலகட்டத்துக்குள்ள அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய காலமாக இருக்கும்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. ஏற்பட்ட அனர்த்தம், ஏற்பட்ட இயற்கை பாதிப்புகள் காரணமாக வாகன விற்பனையில மிகப்பெரிய அளவான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் இன்றைய நாளில் தெரிவித்திருக்காங்க. இதுல ஓர்டர் செய்யப்பட்ட வாகனங்கள், அதாவது இந்த அனர்த்தத்துக்கு முதல்ல பலர் வாகனங்களை முன்பதிவு செய்திருந்தாங்க. ஆனால் வாகனம் இப்பொழுது நாட்டுக்குள் வந்தாலும் அதனை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இல்லை. மிகப்பெரிய அளவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய வியாபாரிகள் அதனால மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. அதனால வாகனங்களை, ஓர்டர் செய்த வாகனங்களை பெற்றுக்கொள்ள முடியாது இருப்பதன் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் இப்பொழுது நாட்டுக்குள்ள சும்மாவே இருக்க வேண்டி இருக்குது. காரணம், இதை விற்கலான்னு சொன்னா 3 மாதத்துக்கு பிறகு இந்த வாகனங்களுக்கு அந்த பெறுமதியினுடைய 3% வரி அரசாங்கம் அறவிடுறாங்க. எனவே இந்த 3% வரியை குறைத்துக் கொள்றதுக்கான கோரிக்கைகள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சிறிய ரக வாகனங்களுக்கான விலையை அரசாங்கம் குறைக்கிறதுக்கான ஆவணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வெகனார் வாகனங்கள், சிறிய ரக வெகனார் வாகனங்களுக்கு கூட வரி 4 மில்லியன் 40 லட்சம் ரூபாய் செலுத்திதான் மக்கள் இந்த வாகனங்களை பெறாங்க. அது 30 லட்சம் ரூபாய் வாகனத்துக்கு 40 லட்சம் ரூபாய் வரியே செலுத்தப்படுது. எனவே இந்த மாதிரியான விடயங்கள்ல அரசாங்கம் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே எதிர்ப்பு கூறப்படுது, வருகின்ற வருடத்தில் இந்த வாகன விற்பனையில பெரிய பாரிய வீழ்ச்சி இருக்கும். பெரிய ரக வாகனங்களுடைய வாங்குற பைக்கு அல்லது சாதாரணமான தேவைக்கேற்ற வாகனங்களை மட்டும்தான் மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வம் செலுத்துவாங்க அப்படின்னு மாதிரி தான் எதிர்ப்பு கூறப்படுது. இது எப்படி இருக்க போது தெரியல. ஆனால் அரசாங்கம் வரி குறைக்கிறதுல எந்தவித மாற்றத்தையும் செய்ய போறதில்லை அப்படின்றதுல
உறுதியா இருப்பதாகவும் சொல்லப்படுது. இது எப்படி இருக்க போகுது என்று சரி தெரியல. இந்த 16ஆம் தேதி 23, 24, 25 இந்த காலப்பகுதிக்குள்ள அதிவேக நெடுஞ்சாலையால மாத்திரம் 170 மில்லியன் ரூபாக்கள் வருமானத்தை அரசாங்கம் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு இதுவரையில் இல்லாத அளவு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய அளவான ஒரு சாதனையை, பெரிய ஒரு வருமானத்தை அரசாங்கம் பெற்றிருக்காங்க இந்த அதிவேக நெடுஞ்சாலையினுடைய பயணம் மூலமாக. பூசா சிறைச்சாலையில் ஏற்படுத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 133 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துல மட்டும் 72 தடவைகள் இங்க சோதனை நடந்திருக்கு. இந்த சோதனைகள்ல கத்தியா இருக்கட்டும், கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் போன்கள், போதைப் பொருட்கள் இதெல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கு. மத்திய மாகாணத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் தொடர்பாக NBRO ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க கல்வி அமைச்சுக்கு. ஆனாலும் மீளவும் பல பாடசாலைகள் இருக்கின்ற நிலங்களை ஆய்வு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. காரணம், சில பாடசாலைகளை ஆரம்பிக்க முடியாத நிலை இருப்பதாக சொல்லப்படுது. கசலகல அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற பாடசாலை முழுமையாக ஆரம்பிக்க முடியாது. காரணம், அந்த கிராமமே பெரிய அளவான பாதிப்புக்குள்ளாக இருக்கு. மீண்டும் அங்கு மண்சரி வரலாம், மக்கள் அங்கு வாழக்கூடிய தன்மையும் இல்லை என்ற ஒரு அடிப்படையில் அந்த கிராமம் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஆனாலும் மத்திய மாகாணத்தில் பல பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான சூழல் இருந்தாலும் மீளவும் ஒரு தடவை பரிசித்து பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. எனவே பாடசாலை ஆரம்பிப்பதில் மிகப்பெரிய ஒரு கவனம் இப்பொழுது செலுத்தப்படுகிறது. அதோட 50,000 ரூபாய் வழங்கப்படுகின்ற இழப்பீட்டு தொகை வழங்குகின்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இழப்பீட்டு தொகையான 50,000 ரூபாய் 3,665 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. காரணம்னு சொன்னா 1,47,628 குடும்பங்கள் இந்த 50,000 ரூபாய் பெறுவதற்காக தகுதி பெற்றிருக்காங்க. ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிறது 3,665 பேருக்கு தான். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரல. இது ஜனவரி மாதம் முடிவதற்குள் இந்த கொடுப்பனவுகளை கொடுத்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது நாளை மறுநாள் மீண்டும் விடுமுறைகளுக்காக ஊர்களுக்கு சென்றவங்க கொழும்பு திரும்புவதற்கான விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் 1ஆம் தேதி பிறகுதான் வருவாங்க. ஆனால் நாளை முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் கண்டி நடைபாதை, அதாவது பாதசாரிகள் நடந்து செல்கின்ற அந்த பகுதிகளில் வியாபாரம் செய்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் அதிகளவான வாகன நெரிசல் ஏற்படுவது, அது மட்டுமில்லாமல் பாதசாரிகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு எதிரான பல கருத்துக்களும், அதுக்கு ஆதரவான பல கருத்துக்களும் சமூக வலைத்தளங்களில் பார்க்க கிடைத்தது. இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள்.